ஹலோ காய்ஸ், சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. 3 லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பெரிய சைஸில் இருக்கும் இல்லையா கருணக்கிழங்கு, அந்த மாதிரியான கருணக்கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி நல்லா மண் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 தண்ணி போட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா நம்ம குக்கரில் விசில் வச்சு இதை வேக வைக்க போகிறோம். இதுக்கு மெயினாக இந்த நாக்கரிக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன துண்டு புளி, ஆம்லா சைஸ் இல்லாட்டினா நெல்லிக்காய் சைஸ், அந்த சைஸில் புளி ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூனுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நாக்கரிக்கிறது இருக்காது, நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் இது மாதிரி புளி, கொஞ்சம் உப்பு, அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடிட்டு ஒரு 2-3 விசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம இது கொஞ்சம் புளிக்குழம்பு ஸ்டைலில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக புளிக்குழம்புக்கு நான் வெந்தயம் ஆட் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே அதை ஆட் பண்ணுவாங்க. வெந்தயம் 1 டீஸ்பூனுக்கும் கடுகு 1 டீஸ்பூனும் 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை இது மாதிரி நல்லா தோல் நீக்கிட்டு அலசி வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இது சின்ன வெங்காயம் நம்ம போட்டு சமைக்கையில் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 10 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக அந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டு நல்லா தோல் உரித்து கழுவி அதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன வெங்காயமும் அதுக்கப்புறம் இந்த வெள்ளை பூண்டு அது ஃப்ளேவரை வேறு லெவல் சூப்பராக இருக்கும். அது கூட நான் ஒரு பெரிய சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்பவே கொஞ்சம் பெரிய சைஸான தக்காளி. ஸோ அதனால் ஒரு தக்காளியே ஆட் பண்ணால் போதும். அது கூட கொஞ்சமாக 1 டீஸ்பூனுக்கு உப்பு ஆட் பண்ணி நம்ம தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிறதுக்கு நீங்கள் உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லாவே மசிஞ்சு வந்துடும். இப்போ தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அது கரண்டியை வச்சு நல்லா அப்படி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயினான இன்க்ரீடியண்ட் ஆல்ரெடி நம்ம புளி, அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சோம் இல்லையா, அது நல்லாவே பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. நல்லா உடையிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதை நம்ம கட் பண்ணலாம் தேவையில்லை, நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி உள்ளுக்குள்ளேயே நீங்கள் கட் பண்ணி விடுங்க. அது ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. ஸோ அது நல்லா வெந்து சாப்பிட்டாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் மசியலும் பண்ணலாம். அது அப்படியே நீங்கள் கையிலே பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் நார்மலாக தக்காளி, வெங்காயம், அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் போட்டு பிசைஞ்சு நல்லா ஒரு மசியல் மாதிரி சாப்பிட்டாலும் அதுவும் சூப்பராக இருக்கும். அது குழம்புக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி 1-2 அந்த மாதிரி கையிலே மசிச்சு விடுங்க. அது கூட நான் ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்புக்கு தேவையான 1.5 டீஸ்பூன் மல்லித்தூளும் 1 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் ஆட் பண்ணுறேன். மிளகாய் தூளுமே நான் வீட்டிலையே செஞ்சது தான், வீட்டிலையே அரைச்சது தான். ஸோ இது மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது 2 மட்டும் போட்டாவே போதும். அது கூட நம்ம புளித்தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டோம்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம உடனே புளித்தண்ணி சேர்க்காம மிளகாய்த்தூள், மல்லித்தூள் நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும். அந்த கிழங்கோடு சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவராக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், அந்த எலுமிச்சம்பழம் சைஸில் உள்ள புளி நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் நம்ம கருவாடை ஆட் பண்ணால் அதில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இந்த காராப்பொடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கருவாடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது வறுத்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அதனால் அந்த கருவாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை ஒரு 3 கருவாடு நல்லா மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா அலசிட்டு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுவும் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 துண்டு சின்ன சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக புளிக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக கருவாடோட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்